ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால். இதுவரைக்கும் பாருங்க, எல்லா திருநாமத்தையும் ஒரு முறைதான் ஒரு பாட்டில் பயன்படுத்தி இருப்பார் பெரியாழ்வார். ஆனா இந்த கோவிந்தா மட்டும் விசேஷம். கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால். குழந்தை எப்படி கூப்பிடுங்க, கோவிந்தா கோவிந்தான். ஏன் ரெண்டு தடவைன்னா அழகா மாண்புமிகள் வியாக்கியானம் பண்ணா, அந்த திருநாமம் ரொம்ப சுவையா இருக்கிறதுனால அதை ஒரு தடவை கூப்பிட்டுட்டு நிறுத்தினா திருப்தி வராதான். சில பொருள்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைகள்லாம் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு நன்னா இருந்தா இன்னொரு சாக்லேட் கொடுன்னு கேட்கும் பாருங்க. கோவிந்தாங்கிறது குழந்தைக்கு சாக்லேட் போல அவ்வளவு இனிமையா இருக்குமா. அதனால ஒரு தடவை கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டு கோவிந்தன்கிற பையன் வந்துருவான். வந்தாலும் அந்த திருநாமத்தின் இனிமைக்காக ரெண்டாம் தடவை கோவிந்தான்னு கூப்பிடுவாளாம். அதுதான் பாட்டுல உள்ள நுட்பம். குலமுடை ஆயர் குலத்துல அவதாரம் பண்ண இந்த இடத்துல கோனா பசு, கோவிந்தன்னா பசு மேய்ப்பவன், பசுக்களை எல்லாம் காப்பாத்தி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிண்டவன், குலமுடை ஆயர் குலத்தை காத்த கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால். குழந்தைகளை அப்படி கூப்பிடுங்க. கூப்பிட்டா குழந்தையும் நற்கதிக்கு அடையும், பெற்றோர்களும் நற்கதியை அடைவார்கள்னார். நாம கேட்டோம், சுவாமி எங்க கேள்விக்கு இன்னும் பதில் வரலன்ட்டோம். பதில் வரலையா? ஆமா, இது அழுக்கோடம்போட இருக்கிற குழந்தை, இதுக்கு போய் தூய்மையான பெருமாள் திருநாமத்தை வச்சா அப்புறம் பெருமாளுக்கு ஏதாவது அழுக்கு ஒட்டிடாதான்னோ? இல்ல, நலமுடை நாரணன். நலம்னா அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவன் அர்த்தம். பெருமாள்கிட்ட என்னைக்குமே அழுக்கு ஒட்டாது. அழுக்கான உடம்புடைய ஒரு குழந்தைக்கு நீ தூய்மையான பெருமாளோட திருநாமத்தை வச்சா இந்த அழுக்கு பெருமாள்கிட்ட ஒட்டாது. பெருமாளுடைய தூய்மைதான் இந்த குழந்தைக்கு வரும். இது எம்பெருமானுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. இந்த லோகத்துல தூய்மையான பொருளும் அசுத்தமான பொருளும் அப்படி தொடர்பில் வந்தால் தூய்மையான பொருள் இம்பியூர் ஆயிடும், அசுத்தமான பொருளுக்கு தூய்மை கிடைக்காது. ஆனால் நாம அழுக்கா இருக்கோம், பெருமாள் திருநாமம் ரொம்ப சுத்தமா இருக்கு. அழுக்கான ஒருத்தனுக்கு பகவானுடைய தூய திருநாமத்தை வச்சதுனால பெருமாள் திருநாமம் எந்த வகையிலையும் குறைஞ்சு போகாது, கெட்டு போகாது, அழுக்காகாது. மாறாக நலமுடை நாரணன், அந்த திருநாமத்தின் நலம், அந்த திருநாமத்தின் பெருமை, அது தரக்கூடிய தூய்மை இவனுக்கு வந்து சேரும். அதனால நலமுடை நாரணன் தன் மண்ணை நரகம் புகாள். அவனோட அம்மா, இந்த இடத்துல அன்னைனா தந்தையும் சேர்த்து, அந்த பெற்றோர்கள் நரகத்தை அடைய மாட்டார்கள். அதனால ஆயர் குலத்தில் அவதரித்த கோவிந்தா கோவிந்தா என்ற அவன் திருநாமத்தை சொல்லி குழந்தைகளை கூப்பிடுங்கோ. அவன் திருநாமம் உங்களையும் தூய்மையாக்கும், குழந்தையும் தூய்மையாக்கும். அம்மாவும் நரகத்துக்கு போக மாட்டா, அப்பாவும் நரகத்துக்கு போக மாட்டார், குழந்தையும் நரகம் போகாது.